ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சாதமும் ப்ளைன் பருப்பு பருப்பு வந்து காய்கறிலாம் புளியெலாம் போடாமல் ப்ளைன் பருப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் பருப்பு போட்டுட்டு அதோட கூட வெங்காயம் தக்காளி போட்டுட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பருப்பை வந்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும். நான் சாதமும் அரிசி கழுவி வச்சுட்டேன். சாதம் வெந்துட்டுருக்கு. எல்லாம் கலக்கி விட்டுட்டு மூடி குக்கரை நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா குழஞ்சி வந்தால் போதும். ஒரு 4, 5 விசில் கூட வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் தான். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவிட்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டு வேக வச்சிட்டோம். சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். சைட் பை சைடு சாமான் கொஞ்சம் தான் இருந்தது. அதையும் நம்ம கையிலே விளக்கிடலாம் அப்படின்ட்டு பருப்பும் நல்லா வந்துடுச்சு. அதில் மிளகாத்தூள், உப்பு, சாம்பார் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கடுகு போட்டு தாளித்து கொட்டிட்டோம். கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்து போட்டால் நல்லா